குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஃபார்ம். ஸோ இந்த கூகுள் ஃபார்ம்னால் என்ன, ஸோ அதோடைய யூசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் ஃபார்ம் பொறுத்தளவு அதை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல் லெவலில் நம்ம ஒரு காம்படிஷன் வைக்கிறோம், குயிஸ் ப்ரோக்ராம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குயிஸை வந்து நம்ம வந்து நம்மளோட கூகுள் ஃபார்மில் ரெடி பண்ணிவிட்டு அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் யார் யாருக்கெல்லாம் அந்த பதிலை வந்து எதிர்பார்க்குறீங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கான ஆன்சரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது சூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி நம்ம வந்து கூகுள் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு விதமாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சர்வே எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். சர்வே மீன்ஸ் இப்போ நம்ம இந்த பார்ட்டி வந்து வின் ஆகுது, ஸோ இந்த ஒரு இடத்துல ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க, ஸோ யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு மாதிரி நம்ம செய்கிறோம். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி நம்ம கொஸ்டினை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம வந்து மக்கள்கிட்ட இடையில இதை ஷேர் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கான ஆன்சரை வச்சுட்டு, ஸோ நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இவங்க வந்து வின் பண்ணலாம், இவங்க வந்து லூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த கூகுள் ஃபார்ம் வந்து எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம என்னென்னா கூகுள் ஃபார்ம் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, க்ரோம் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கூகுள் டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். ஸோ அந்த பேஜ் டைப் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில்னா, ஜஸ்ட் கூகுள் ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் கூகுள் ஃபார்ம் போட்டாச்சு, நம்மளுக்கு லோட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கூகுள் ஃபார்ம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டீப்பாகவே பார்த்தோம் ப்ரீவியஸாகவே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஃபார்மை வந்து எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது, ஸோ எந்த இதுக்காக இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோமா, சர்வே எடுக்க போகிறோமா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூகுள் ஃபார்ம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லிங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லிங்க்லேயே நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இது கூகுள் ஃபார்ம் ஃப்ரீ ஆன்லைன் சர்வேஸ் ஃபார் பர்சனல் யூஸ். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் ஆகுது. ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க, கிரியேட் பியூட்டிஃபுல் ஃபார்ம்ஸ். ஸோ நம்மளோட ஓன் கிரியேஷனில் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணலாம். நம்மளோட ஓன் கொஸ்டின்ஸ், நம்ம என்ன கொஸ்டின் நம்ம வந்து கேட்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கொஸ்டின், அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸை வந்து நம்மளாம் வந்து ஃபார்மில் ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த கூகுள் ஃபார்ம். ஸோ உடனுக்குடனே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் 2 இது இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபார்மை, ஸோ பர்சனல் யூஸுக்கா இல்லை பிஸ்னஸ் யூஸ்க்கா, ஸோ ரெண்டுமே பார்த்துக்குவோம். ஸோ பர்சனல் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓனாக இப்போ நம்ம ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு சின்ன ஒரு குரூப்பாக வச்சுருக்கோம் வச்சுங்களேன். நம்ம குரூப்புக்குள்ளே மட்டும் நம்மளா ஒரு சர்வே பண்ணுறோம், நம்மளா ஒரு குயிஸாக போட்டு விளாட்றோம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பர்சனல் யூஸில் போய்க்கலாம். இது நான் ஒரு கம்பெனி லெவலில் நான் பண்ண போகிறேன், அந்த கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லான ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது, இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு தேவையான ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது. இன்ஸ்டியூஷனுங்கிறது நாட் ஓன்லி நம்ம ஒரு சின்ன அளவில் பண்ண போகிறதில்ல. இன்ஸ்டியூஷனுங்கிறது எப்படியும் வந்து ஒரு 1000 பீப்புள்ஸ் 1 lakh பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் எப்படி நம்ம வந்து அந்த ஃபார்ம் வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலில் நம்மளுக்கு தேவையான ஃபார்மை ஒரு சின்ன ஒரு யூஸ்க்காக பண்ணக்கூடியன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் பண்ண போகிறோம். இது வந்து நாட் ஒன்லி ஒரு பெரிய பிஸ்னஸ் இல்லாமல் ஒரு சின்ன பிஸ்னஸ் லெவலில் உள்ளவங்களும் இந்த பர்சனல் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன ஒரு 50 எம்ப்ளாயி தான் இருக்காங்க அப்படின்னா நான் அந்த பர்சனலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்லாவே யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ். ஸோ இதை வந்து நல்லா கேதர் பண்ணிக்கிங்க. ஸோ என்னன்னா, நான் சொல்கிற ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா, பர்சனலில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கோ டு கூகுள் ஃபார்ம், ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு என்னன்னா, அந்த ஃபார்ம் வந்து எந்த மாதிரி டிசைனில் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது இவங்க வந்து ப்ரீவியஸாக வந்து 2-3 டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா, இந்த பாருங்கள் பிளாங்க். இப்போ பிளாங்காக இருக்குதுன்னா நம்மளாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது, செகண்ட் கொஸ்டின் இது, அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். செகண்ட் வந்து
பார்ட்டி இன்வைட். ஸோ இன்வைட் பண்ண போகிறோம். ஸோ இன்வைட் பண்ணும்போது அவங்களே ப்ரீவியஸாக ஒரு 4-5 கொஸ்டின் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவே நம்மளுக்கு வேணும். அந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்மளும் வந்து நம்மளோட ஃபார்மில் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதையே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லைக் இப்போ வந்து நாங்கள் ஒரு இன்ஸ்டியூஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் நிறையா கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ நான் வந்து என்ன செய்கிறேன்னா, இது மூலமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். ஸோ நான் என்ன செய்வேன்னா, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் நான் என்னென்ன ஸ்டூடெண்ட் வந்து கேதர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுக்கான இன்ஃபர்மேஷனுக்கான ரிலேட்டடான கொஷின் வந்து நான் மேக் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அது மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஈவெண்ட் சம்மந்தப்பட்டது ஏதாவது வேணும் அப்படின்னா அதுக்கடுத்து ஆடு, ஸோ டிஷர்ட் சைன்அப், ஸோ எத்தனாவது நம்பர் உங்களோட சைஸு, ஸோ அந்த மாதிரி சும்மா அவங்க ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஷாப்னா நீங்கள் ஷாப்பில் போயிட்டு டிஷர்ட் எடுக்கிறீங்கன்னா நம்ம எத்தனாவது நம்பர், உங்களோட சைஸ் என்ன, உங்களுக்கு ஃபேவரட்டான கலர், ஸோ அந்த மாதிரி ஏதோ ஃபார்ம் சிம்பிளாக வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஈவெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட் கம்பெனி வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். ஸோ எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஏதோ ஒரு கேட்ரிங் சர்வீஸோ ஏதோ பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வேணும், இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து அந்த ஈவெண்ட் வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் நம்ம ஈவெண்ட் வந்து அவங்க புக்கிங் பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நம்மளுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரீவியஸாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளாவும் ஓனாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து இதில் உள்ளதே ஈஸியாக எடுத்துக்கும். ஸோ நம்மளோட செஷன் வந்து சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் நான் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்குங்க. ஜஸ்ட் லோட் ஆகுது. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் பேசிக்காக நான் வந்து ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு இடத்துலையோ நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து நியூ மெம்பராக நம்ம உள்ள போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு எப்படி இது யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கேட்டிருக்காங்க, நேம், இமெயில் ஐடி, அவங்களோட அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர், ஸோ அடிஷ்னலாக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது போக நம்ம எப்படி நம்ம புதுசாக ஒரு கொஷின் ஆட் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன, இப்போ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு மாற்றினாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஃபார்ம்ஸையும் நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ்னு மாற்றிக்கிறேன். ஸோ பர்சனல் டீட்டெயில் எழுதியாச்சு. ஸோ ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா எது ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லிட்டீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் என்னென்னா உங்களுக்கு இதே கொஸ்டின் வேணும் அப்படின்னா ஓகே, நேம், இமெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாமே இருக்கட்டும். இப்போ நான் இதுக்கு அடுத்து எனக்கு இன்னொரு கொஸ்டின் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை இந்த கொஸ்டின் நான் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து என்ன செய்கிறேன்னா, இந்த கொஸ்டின் இருக்கட்டும், இதுக்கு அடுத்து நான் ஒரு கொஸ்டின் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஆட் கொஸ்டின் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட் கொஸ்டின், அதாவது ஒரு புதுசாக ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கீழே வாங்க, கொஸ்டின் இருக்கா, என்ன கொஸ்டின் கேட்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கணுமா, இல்லை நம்ம வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுங்களேன். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லினா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். ஜஸ்ட் அவங்க வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீவியஸாக ஒன்று பார்த்தோம், உங்களோட ஃபேவரட் கலர் என்ன அப்படிங்கிறத கேட்டோம்னா நம்மளே வந்து ஒரு 4 கலர் 5 கலர் ஆப்ஷன் வச்சுட்டு அந்த கலரில் எந்த கலர் அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ அது அவங்களோட இஷ்டம். ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கொஷின். இதில் வந்து நம்ம வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கான்டாக்ட் என்னன்னா நம்ம ஒரு இன்ஸ்டியூஷனுக்காக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும்னா நம்ம வந்து ஏஜ் வந்து கேட்கலாம். ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடாக ஏஜ் வச்சு தான் நம்ம கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவோம். ஸோ அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி எந்த கோர்ஸ் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஏஜ்னு போடுறேன். ஸோ ஏஜுங்கிறது என்னென்னா சர்டைன் ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ ஆப்ஷன்னால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே இருங்க ஷார்ட் ஆன்சர். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்குது மல்டிபிள் சாய்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி சாய்ஸ் கொடுக்குறோம் நம்ம எண்ட் யூஸருக்கு, அதாவது கஸ்டமருக்கு வந்து சாய்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு.
ஸோ இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொஸ்டின் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு இந்த கொஸ்டின் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டெலீட் கொடுக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எத்தனை ஆப்ஷன் கொடுக்குறீங்களோ அதை ஆட் பண்ணி நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போயிடலாம். ஓகே, இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துலயே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவன் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து கொஸ்டின் மாதிரி ஆட் பண்ணிடுறேன். கொஸ்டின் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் டேரெக்டாக நான் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இமேஜ் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்மளோட லோகோவாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருந்துச்சுன்னா ஒரு லோகோ, இல்லை அப்படின்னா நம்மளோட ஒரு ஜஸ்ட் நம்ம ஒரு இன்ஸ்டியூஷனாக இருந்துச்சுன்னா அவங்களோட பேர் நேம் அதை வந்து இமேஜாக இருக்கலாம், இல்லை நம்மளோட பிளேஸோட ஃபோட்டோவாக இருக்கலாம். ஸோ இது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் உள்ள மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். என்னென்னா ஃபோட்டோஸ் கூகுள் ட்ரைவ்லேருந்து இமேஜஸ் எடுத்துக்கலாம். ஸோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் நான் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு சாம்பிளாக ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் என்னென்னா இந்த லோகோ சும்மா ஜஸ்ட் இருக்கனால அந்த லோகோ எடுத்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ நாட் சப்போர்ட்டட். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து இமேஜஸ் உள்ளே போயிடுறோம். ஸோ நம்மள்ட்ட ஆல்ரெடி இமேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த இமேஜஸ் வந்து என்னென்னா ஜஸ்ட் நம்ம இப்போ எங்களோட இன்ஸ்டியூஷனோட லோகோ இருக்குது. ஸோ இந்த லோகோவை நான் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓப்பன், அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக நம்மளோட இமேஜ் வந்து இருக்கும். ஸோ இந்த இமேஜுக்கு ஏதாவது ரிலேட்டடான டெக்ஸ்ட் டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளோட இன்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது வீடியோ வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது செக்ஷன் வந்து பிரிக்கிறனாலும் பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன வேணாலும் நம்மளோட இஷ்டத்துக்கு பண்ணிடலாம். நம்ம ஃபார்ம் வந்து ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், ரெஸ்பான்சஸ் இருக்குன்னா இந்த கொஷினை நம்ம யார்கிட்டலாம் ஷேர் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ, இப்போ நம்மள்ட்ட வர ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை நம்மளோட கஸ்டமர்ஸோ யார்கிட்டயோ இருக்கோம். ஸோ அவங்களுக்கு நம்ம அந்த ஃபார்மை வந்து சென்ட் பண்ணிடுவோம். சென்ட் பண்ண பிறகு நம்ம இங்கே போய் ரெஸ்பான்ஸ் பார்ப்போம் அப்படின்னா இங்கே தான் வரும். ஸோ யார் எந்தெந்த கொஸ்டினுக்கு அந்த பர்சனல் ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒன்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டே நினைக்கிறேன், இந்த ஃபார்ம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்தராக இந்த ஃபார்மை வந்து யாருக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ண போகிறீங்களோ, ஸோ யார்கிட்ட வந்து இப்போ யார்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட இமெயிலில் நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இதை வந்து ப்ரீவியஸாகவே பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ண பிறகு நீங்கள் உள்ளே வாங்க. உள்ளே வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக சென்டான்னு கேட்கும். ஜஸ்ட் நான் சென்டுன்னு கொடுத்துறேன். ஸோ யார் எந்த மெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்துங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூஷன் மெயிலுக்கே சென்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்ஸ்டியூஷன் மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் நேம் மாற்றினாலும் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃபார்மை சென்ட் பண்ணிட்டேன். ஓகே, சென்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இப்போயும் பாருங்கள் ரெஸ்பான்சஸ் நம்மளுக்கு எதுவும் வரல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று பேருக்கு நம்ம வந்து ஒரு டயத்தில் இந்த ஃபார்மை நிறைய பேருக்கு சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அப்போ என்ன செய்யணும்னா சென்ட்டுக்கு போயிருங்க. இந்த 2ல் மோர் தென் 1 மெம்பர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கமான் வந்துருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸோ ஒரு ஆளில் வந்து இன்சர்ட் பண்ணோடனே அவங்களோட மெயிலடி இன்சர்ட் பண்ணோடனே கமான் வந்துடும். அடுத்து மறுபடியும் நீங்கள் வந்து எந்தெந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் என்னோட திருப்பி அனுப்பிக்கிறேன். ஸோ ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மோர் தென் 1 மெயில் ஐடியை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிகிட்டே போயிடலாம். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா சென்டுன்னு கொடுத்துருங்க. சென்ட் கொடுத்த பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ரெஸ்பான்சஸ் நம்மளுக்கு வந்திருக்காது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹாட்மெயிலில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து சென்ட் பண்ண அந்த கூகுள் ஃபார்மோட அந்த மெயில் வந்து நம்மளுக்கு ரீச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஃபார்மில் வந்து ரிட்டன் ஆகி இந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் இந்த ரெஸ்பான்ஸுங்கிற இதில் நம்மளுக்கு வந்துடும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளோட மெயில் வந்து லோட் ஆகட்டும்.
ஜஸ்ட் சைன்இன் கொடுத்துக்குங்க. சைன்இன் கொடுத்தோன்னே உங்களோட மெயில் ஐடி என்ன பாஸ்வேர்டு என்னன்னு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ லாகின் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் ரீச் ஆகிருக்கான்னு ஜஸ்ட் செக் பண்ணிக்குவோம். ஸோ யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம போட்டு லாகின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட மெயிலுக்குள்ளே லாகின் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நம்மளுக்கு இந்த ஃபார்ம் வந்து பர்சனல் டீட்டெயில்ங்கிற ஃபார்ம் 2 டைம் அனுப்பியிருக்கோம். ஜஸ்ட் நான் வந்து ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோடனே என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபில் அவுட் ஃபார்ம்னு வருது. ஸோ ஜஸ்ட் நான் அந்த ஃபார்மை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் பர்சனல் டீட்டெயிலுங்கிற அந்த இது வந்துருக்கு. ஸோ ஃபில் அவுட் ஃபார்ம்னு வந்துருச்சு. ஸோ அந்த ஃபார்ம் நம்ம லோட் ஆகுது. லோட் ஆன பிறகு என்ன செய்யறீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபார்முக்கான இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஒரே ஒரு ஃபார்முக்கு வந்து ஃபில் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருதா இல்லைங்கிறத மட்டும் காமிச்சிருவோம். ஸோ நம்மளோட ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாருங்கிறது என்னன்னா நம்மளோட இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணணும்னு அர்த்தம். ஜஸ்ட் நான் வந்து சாம்பிளாக பண்ணுறதுனால நான் சும்மா ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் போட்டுறேன். நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணி வர மாதிரி தான். எப்படி இருந்தாலும் கஸ்டமர் வந்து அப்படி தான் போடுவாங்க. ஸோ அட்ரஸ், மொபைல் நம்பர், ஸோ கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் கொடுங்க. இல்லைனா ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்மளுக்கு என்ன ஏஜ்னு பார்த்துக்கிட்டு ஸோ அந்த ஏஜ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சப்மிட் கொடுத்துறோம். ஜஸ்ட் சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு சப்மிட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது காமிக்குது. சப்போஸ் நீங்கள் மறுபடியும் உங்களோட ரெஸ்பான்ஸ் நம்மளோட ஃபார்மை வந்து எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சென்ட் பண்ணதுக்கே வந்துடுவோம். இப்போ பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. ஸோ அதில் என்னென்னா யார் அனுப்பியிருக்காங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த இருக்க ஒரு ரெஸ்பான்ஸ் யாரோட இன்ஃபர்மேஷன், அவங்களோட மொபைல் நம்பர், ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது அவங்க என்ன யார் அனுப்பியிருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம அந்த மொபைல் நம்பர் வச்சு மறுபடியும் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக நம்ம எதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணோமோ அது ரிலேட்டடான ஆக்ஷன்ஸ் தான் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இது கூகுள் ஃபார்மை பற்றி பேசியிருக்கோம். இதிலேயே வந்து எக்ஸல் ஷீட் ஒன்று வந்து நம்ம யூசருக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். மறக்காமல் நெக்ஸ்ட் கிளாஸையும் பாருங்கள்.